ஓம் நம சிவாய. நித்திய நைமித்திக பூஜா விதிகள். நைமிசாரண்ய வாசிகளான சௌனகாதி முனிவர்கள் சூத புராணிகரை நோக்கி, மகாத்மாவே, பற்பல சாஸ்திரங்களிலிருந்து வியாச பகவான் தங்களுக்கு உபதேசித்த யாவற்றையும் எங்களுக்கு நீங்கள் சொன்னீர்கள். நாங்கள் அவற்றை கேட்டு கிருதார்த்தர்கள் ஆனோம். இகபர லாபங்களை கொடுக்க வல்ல சிவ தர்மங்களை இப்போது நீங்கள் சிறிது சொன்னீர்கள். சிவலிங்கார்ச்சனை செய்வதால் வரும் பயனை வியாச பகவான் சொல்ல கேட்ட நீங்கள் உலகிற்கு இதம் உண்டாகும்படியாக சொல்லியருள வேண்டும். உலகத்திற்காக ஹிதாஹிதங்களை சொல்பவன் தர்மார்த்த காம மோக்ஷங்களுக்கு உத்கிருஷ்டமான பயனை அடைவான் என்று மகாமுனிவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகையால் தர்மங்களில் முக்கியமானது எது? சர்வேஸ்வரனுடைய வாக்கு எத்தகையது? லிங்கமூர்த்தத்தில் எவ்விதியால் ஆவாகனம் செய்து பூஜித்தால் சிவபெருமான் பிரசன்னம் ஆவார்? சிவதானம் சிவ யாகம் யாவை? இவ்விஷயங்கள் வேதங்களில் சொல்லப்பட்டு இருக்கின்றன. ஆயினும் அவற்றை யாவருக்கும் விளங்கும்படி தாங்கள் சொல்லியருள வேண்டும். புண்ணியங்களில் சிறந்தது எது? அதை எப்படி அடையலாம்? கிரகஸ்தன் எந்த செயலால் சொர்க்கலோகத்தை அடையலாம்? எந்த செயலால் மானுடனாக பிறந்து ஈஸ்வர அனுகிரகத்தை அடைவான்? கர்மயாகம், தபோயாகம், ஸ்வாத்தியாய யாகம், தியான யாகம், ஞான யாகம் என்ற ஐவகை யாகங்களில் எது உத்தமமானது? யாகங்களின் கதிகள் என்ன? இந்த யாகங்களால் என்ன பயன் கிடைக்கும்? தர்மா தர்மங்கள் எத்தனை வகைப்படும்? என்னென்ன பாவத்தால் எவ்வவினையை அனுபவிக்க வேண்டும்? தர்மா தர்மங்களாகிய அலைகளால் கலக்கப் பெற்று காமாதிகளால் உண்டான துக்கங்களாகிய நுரைகளால் பூரணமாக இருக்கும் சம்சாரமாகிய சமுத்திரத்திலிருந்து ஆன்மாக்கள் எவ்வாறு நீக்கமுறுகின்றன? இவற்றையெல்லாம் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். சூத புராணிகர் கூறலானார். மாமுனிவர்களே, பூர்வத்தில் இதே விஷயங்களை தத்துவ ரிஷிகளான மகரிஷிகள் வியாச பகவானை கேட்க அவர் சொல்லுகிறார். நான் பூர்வ காலத்தில் இந்த விஷயத்தை சனத்குமார முனிவரிடம் கேட்டேன். அப்போது ஸ்வர்க்க மோட்ச பயன்களை கொடுக்கத்தக்க சர்வேஸ்வரனை பணிந்து அவ்வெம்பெருமானால் சொல்லப்பட்ட வகையிலேயே சிவதர்மங்களை சொல்லுகிறேன் என்று சொல்லலானார். சிவதர்மம் சிரத்தை பூர்வமாக செய்ய வேண்டும். சிரத்தையே சிவதர்மத்திற்கு ஆதரவாகும். ஸ்ரத்தையே பிரதிஷ்டை ஆகும். ஆகையால் ஸ்ரத்தைமயமாகவே சிவதர்மங்கள் விளங்குகின்றன. அவை சிரவணம் செய்த மாத்திரத்தாலேயே ஆனந்த கொள்ளத்தக்கவை, சூக்ஷமமானவை. பாசம், பசு, பதி என்னும் இவற்றால் பிரதிபாதிக்கப்பட்டவை. ஸ்ரத்தையாலன்றி கை, கண், தேக கஷ்டம், தானம் முதலியவற்றால் கிரகிக்கத்தக்கவை அல்ல. தேவர்களானாலும் ஸ்ரத்தையின்றி இதனை கிரகிக்க அசாத்தியர் ஆவார். ஸ்ரத்தையே பரம தர்மமும் சூக்ஷமமும் தத்துவமும் தானமும் தவமும் ஸ்வர்க்கமும் மோக்ஷமும் ஜகத்தும் ஆகும். ஒருவன் ஸ்ரத்தையின்றி செல்வம் முழுவதையும் தன் பிராணனையும் தானம் செய்தாலும் சிறிது பயனும் பெறமாட்டான். ஆகையால் ஸ்ரத்தையே பரமபதம். ஸ்ரத்தா ஸ்வரூபமாக சிவ தர்மங்கள் எல்லாமே சொல்லப்படுகின்றன. ஸ்ரத்தையாலேயே சர்வேஸ்வரனாகிய சிவபெருமானை அடையவும் தியானிக்கவும் பூஜிக்கவும் கூடுமாகையால் மகாசாரமானதும் மோக்ஷம் அளிக்கத்தக்கதும் சிவாக்கினையின் சித்தி ரூபமானதும் மனோகரமான வாக்குமயமானதும் சர்வேஸ்வர பிரதிபாதமானதும் அநேகம் சித்திகளை அளிப்பதும் உலகிலுள்ள யாவரும் விரும்பத்தக்கதும் உச்சரித்ததற்கு சுலபமானதும் எண்ணிறைந்த பொருள்களை கொடுப்பதுமாக உள்ள சிவமூல மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைய கதையில் வந்த சில சொற்களுக்கு விளக்கம் பார்க்கலாம். உத்கிருஷ்டமான அப்படின்னா மிக உயர்ந்த, சிறந்த,
உன்னதமான அப்படின்னு அர்த்தமாம். ஹிதாஹிதங்கள் அப்படின்னா, ஹிதம் அப்படிங்கிறது நல்லது, அஹிதம் அப்படிங்கிறது கெட்டது. அது 2யும் சேர்த்து சொல்லும்போது ஹிதாஹிதங்கள் அப்படி சொல்றோம். கர்மயாகம் அப்படின்னும்போது, செய்யும் செயல்களை இறைவனுக்கே அர்ப்பணித்தல் அப்படின்னு அர்த்தமாம். தபோயாகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ஒழுக்கமான வாழ்க்கை முறை, அதாவது பகைமை பாராட்டாமல் நல்லொழுக்கத்துடன் தியானம் செய்து, உண்மை பேசி, தானமும் செய்து நல்லபடியா வாழ்றது. அந்த மாதிரியான நற்குணங்களை வளர்த்துக் கொண்டு வாழ்வது தபோயாகம்னு சொல்றாங்க. ஸ்வாத்தியாய யாகம் அப்படின்னா, வேதங்கள், உபனிஷதங்களை படிப்பது, அவற்றையே தியானம் செய்வது, அதன் மூலமா ஆன்மீக அறிவை மேம்படுத்திக் கொள்வதுதான் ஸ்வாத்தியாய யாகம். தியான யாகம் அப்படிங்கிறது மனதை ஒருமுகப்படுத்தி யாகம் போன்ற சடங்குகளை செஞ்சுட்டு தெய்வீக சக்தியை பெறுவதற்கான ஒரு வகையான வழிதான் இந்த தியான யாகம். ஞான யாகம் அப்படிங்கிறது தன்னைத்தானே உணர்ந்து ஆன்மாவை இறைவனுடன் இணைக்கும் ஒரு உன்னதமான யோகத்தை நம்ம ஞான யாகம்னு சொல்றோம். ஸ்ரத்தை அப்படின்னா இது சிரத்தைன்னு சொல்லலாம். ஒரு செயலில் மிகுந்த கவனம், ரொம்ப கவனத்தோட, ஈடுபாடோட, ஆர்வத்தோடையும், பக்தியோடையும் முழுமையாக ஈடுபடுவது ஸ்ரத்தைன்னு நம்ம சொல்றோம். ஓம் நம சிவாய.